अर्थिकल्पितकल्पोऽयं प्रत्यर्थिगजकेसरी व्यासतीर्थगुरुर्भूया तस्मदिष्टार्थसिद्धये. கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமணன் அன்பான வணக்கங்கள். என்றும் இனிய நாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே பொது பலன்கள், அதாவது கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகணங்களை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் தான். உங்கள் சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டாக பார்த்தா தான் சொல்ல முடியும். அதுவும் உங்களுடைய பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பிழையை சரி செய்து விட்டு நம்ம பார்க்கக்கூடிய பலன்கள் தான் கரெக்டான பலன். அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே கடியோட நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள். ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் பண்ணலாம், நேரடியாகவும் என்னை வந்து நீங்கள் மீட் பண்ணலாம். ஸோ அதில் ரொம்ப முக்கியமாக யாருக்கெல்லாம் வந்து கொஞ்சம் தெளிவாக தெரியணும் அப்படின்னா டீட்டெயிலாகவும் புக் பண்ணிக்கலாம். இன்றைய நாள் ஏப்ரல் 2ஆம் தேதி புதன்கிழமை, குரோதி வருடம் பங்குனி மாதம் 19ஆம் திருநாள், கிருத்திகை நட்சத்திரம், பஞ்சமி திதி, வளர்பிறை, துலாம் ராசியில் துலாம் லக்னம், சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம். சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு பாலில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போங்க, மன நிம்மதியை கொடுக்கும். கிட்டத்தட்ட 1, 2, 3, 4, 5, 6 கிரகங்கள் நேரடி பார்வை கண்ணியின் மேல் இருக்கிறது. அதில் 3 முக்கியமான கெட்ட கிரகங்கள், கூர கிரகங்கள் பார்வை இருக்கிறதுனால கண்டிப்பாக நிறைய இடங்கள்ல பயங்கரமான மழை, பூகம்பம், வெள்ளம், சுனாமி, ஃபயர் ஆக்சிடென்ட் எல்லா சம்பவங்களும் இன்றைய நாளும் தொடரும் அப்படிங்கிறதா உண்மை. சம்டைம்ஸ் ஈவன் வார் சிச்சுவேஷன் கூட ஏற்படலாம். நிறைய நாடுகள்ல அது நடக்கும். மெயின்லி வந்து சவுத் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்ல அதிகமான பாதிப்புகள் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. மியான்மர், தாய்லாந்து, பூட்டான், அதுக்கப்புறம் மிசோரம், மேகாலயா, அருணாச்சல் பிரதேஷ், இந்த மாதிரி இடங்கள்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். கொரியா கூட ப்ராப்ளம் கொடுக்கும். இன்றைய நாள் யாருக்கு பரவாயில்ல அப்படின்னு சொன்னா கண்டிப்பா ரிஷபத்துக்கு பரவாயில்ல, மகரத்துக்கு பரவாயில்ல. மற்ற அத்தனை பேருமே கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும். மேஷ ராசியில் மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கொடுத்த வாக்க செயல்படுத்தக்கூடிய ஒரு அருமையான நாள். என்ன விஷயத்த நீங்க சொன்னீங்களோ அந்த விஷயம் கண்டிப்பா உங்களால செய்ய முடியும். எந்த விஷயத்த நம்ம பண்ணலையோ அது பண்ணல அப்படின்னு சொன்னாலும் தாராளமா அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை உண்டு. எல்லாத்துக்குமே ஈஸியா உங்களால சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியும், உங்களால செயல்படுத்த முடியும். அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு ஏற்றத்தை கொடுப்பால். ராசியா நிறம் பிங்க் நிறம். ரிஷப ராசி, ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய லாபங்கள் இருக்கும். நிறைய பிரச்சனைகள் நண்பர்கள் மூலியமா, மூத்தவங்க மூலியமா ஏற்படும். முக்கியமான பணம் ஏதாவது முதலீடுகள் பண்ணணும்னா கொஞ்சம் கவனத்தை காட்டக்கூடிய நாளா இருக்கப்படுது. மற்றபடி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ எல்லாமே நல்லா இருக்கும். முக்கியமான கோபாலகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மிதுன ராசி, இந்த மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழில், வேலை, அந்தஸ்துகள், உத்தியோக மாற்றங்கள் இது எல்லாத்தையும் நீங்க பார்க்கலாம். மெயினா தாயாருடைய ஹெல்த்ல ரொம்ப கவனமா இருக்கணும். அதிகப்படியான கோபம், அதிகப்படியான ஆக்ரோஷம், சில பேருக்கு மெடிக்கல் ஹெல்த் கண்டிஷன்லாம் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்குற மாதிரி இருக்கு. தாயார் சைட்ல கவனமா இருக்கணும். வீட்லயுமே சில விஷயங்கள்ல ஷாக் சர்க்கியூட், இந்த எலக்ட்ரிக்கல் வயரிங், நரம்புமா இருக்கிற விஷயம்லாம் கொஞ்சம் பிரச்சனை ஆகும். அதை மட்டும் பாத்துங்க. மற்றபடி பெருசா ஒன்றும் நெகட்டிவ்னு சொல்ல மாதிரி இல்லை, தைரியமா இருக்கலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உச்சிஷ்ட மகாகணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். கடக ராசி, இந்த கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மூக்கு, தொண்டை, வாய் சம்பந்தப்பட்ட, கழுத்து, எலும்பு சம்பந்தப்பட்ட, நரம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் கண்டிப்பா வரும். இளைய சகோதரன், சகோதரிகள் யார் இருந்தாலும் சரி அவங்க ஹெல்த் ரொம்ப கவனமா இருக்கணும். மனசு ஒரு மாதிரி கோபத்தை அதிகப்படுத்தக்கூடிய நாளா இருக்கு. கணபதி வழிபாடு, விநாயகர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். சிம்ம ராசி, அந்த சிம்ம லக்னம் சார்ந்தவர்களுக்கு குடும்பத்துல நிறைய பிரச்சனைகள், வாக்குவாதங்கள், சண்டைகள், தேவையில்லாத இஷ்யூ, தேவையில்லாத வார்த்தை, சம்டைம்ஸ் ஈவன் ஹெல்த்துமே பிரச்சனை ஆகலாம். சம்டைம்ஸ் உணவு ரொம்ப நமக்கு நெகட்டிவா வேலை செய்யலாம். சாப்பிடக்கூடிய உணவே நஞ்சாக மாறலாம். அதனால கொஞ்சம் பார்த்து தகுந்த மாதிரி ஹேண்டில் பண்ணுங்க. தயவு செய்து பழைய சாப்பாடு சாப்பிடாதீங்க.
குடும்பத்துல பேச்சும் சரி, உங்களுடைய நடவடிக்கையும் சரி கொஞ்சம் கவனத்தை காட்டக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உச்சிஷ்ட மகாகணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான மஞ்சள் நிறம். கன்னி ராசி அந்த கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஹெல்த் இஸ் வெல்த். ஹெல்த் மட்டும் தயவு செய்து விட்டுறாதீங்க. வீட்டில் என்ன வேணா நடக்கலாம். சண்டை சச்சரவு, ப்ரெஷரு, டென்ஷனு, தலைவலி, சில பேருக்கு மைக்ரேன் அட்டாக்கு, சில பேருக்கு ஹெல்த், இந்த மாதிரி பல பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஒரே ஒரு நல்ல வார்த்தை சொன்னோம்னா குரு பார்வை இருக்கிறதுனால பெரிய பாதிப்புகள் கொடுக்காம தப்பிச்சிருவீங்க. பட் அது வரைக்கும் சரியில்லைன்னு தான் சொல்ல முடியும். கவனமா இருந்து தப்பிச்சுக்கிறது நல்லது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முக்கியமான தெய்வங்கள்ல நர்த்தன கணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். துலாம் ராசி துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விரயங்கள் அதிகமாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. சில பேருக்கு ஹெல்த் பிரச்சனை, தூக்கம் இல்லாம கஷ்டப்படுறது, நைட் நேரம் ஏதாவது ஒரு கெட்ட விஷயம் நமக்கு கனவாக வர்றது, இது மாதிரிலாம் அலைச்சல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மெயினாக ஹெல்த், இன்வெஸ்ட்மெண்ட் இது ரெண்டும் பார்த்துக்கொள்ள வேண்டிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுதுன்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உச்சிஷ்ட மகாகணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான மஞ்சள் நிறம். விருச்சிக ராசி இல்ல விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நண்பர்களுடைய ஹெல்த், கால் முட்டி சம்பந்தப்பட்ட விஷயம், அதே மாதிரி உங்களுடைய எந்த விஷயமா இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையா ஹேண்டில் பண்றது நல்லது. எதுலையும் எடுத்தமா கவுத்தாமான்னு இல்லாம அந்யோன்யத்தை காப்பாற்றுவது நல்லது. மெயினாக உங்க ஒய்ஃபோட ஹெல்த், ஹஸ்பண்டோட ஹெல்த்தில் கவனமா இருக்கக்கூடிய நாள். விட்டு கொடுத்து போனோம், அவ்வளவுதான். வேற என்ன இருக்கு? விட்டு கொடுத்து போனதான் நல்லா இருக்கு. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் குபேரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரு விஷயத்த நீங்க டார்கெட் பண்ணீங்கன்னா அந்த விஷயம் எப்படியாவது முடியணும்னு நீங்க அதை பிளான் பண்ணீங்கன்னா அது முடிஞ்சிடும். மெயின் விஷயமே அதுதான். மிகுந்த லாபத்தை கொடுக்கும். எடுத்த காரியங்கள் எல்லாத்திலுமே மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும், லாபத்தை கொடுக்கும். ஒரே விஷயத்த 2 தடவை 3 தடவை நீங்க பிளான் பண்றதோட ஒரே தடவை நீங்க பிளான் பண்ணாலும் அது கண்டிப்பா ஜெயிக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் கண்டிப்பா நீங்க பிளான் பண்ணணும். மற்றபடி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ எல்லாமே பெரிய அளவுக்கு ஏற்றத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான மஞ்சள் நிறம். எல்லா காரியங்களிலும் வெற்றி, எல்லா காரியங்களிலும் ஜெயம். ஒரு விஷயத்தை நீங்க பிளான் பண்ணும் பொழுது அந்த காரியம் வந்து கரெக்டா பிளான் பண்ணீங்கன்னா ஜெயிச்சிடலாம். மற்றபடி பெரிய பாதிப்பு கிடையாது. கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுங்க. எல்லாமே நல்லபடியா நடக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கும்ப ராசி அது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பர்ஃபெக்டா பிளான் பண்ணி ஒரு காரியத்தை முடிக்கணும். ஆனா அது தவற விட்டு 2வது தடவை 3வது தடவைன்னு போய் முடிகிற மாதிரி வரும். ஆனா உங்களால அது செய்ய முடியாதுங்கிற காரியமே கிடையாது. எதுவா இருந்தாலும் தாராளமா நீங்க செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மெயினா ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பச்சை நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மெயினா தொண்டை இஷ்யூஸ் கொடுக்கும். மனசு மாறி ஒரு சண்டை, தேவையில்லாத சச்சரவு, ஏதோ ஒரு வருத்தம், இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்மளை வந்து விளையாடும். அதை மட்டும் பார்த்துட்டா போறோம். மற்றபடி பெரிய பாதிப்புகள்னு சொல்ற மாதிரி இல்லை. எந்த விஷயமா இருந்தாலும் பொறுமையா ஹேண்டில் பண்றது தான் நல்லது. கோவத்தை தயவுசெய்து கண்ட்ரோல் பண்ணீங்க, நீங்களும் நல்லா இருப்பீங்க, மற்றவங்களும் நல்லா இருப்பாங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால். ராசியான மஞ்சள். இன்றைய நாள் எல்லாருக்குமே எல்லா விதங்களிலும் நன்மைகள் மட்டும் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்தோனு குண்வந்த ததாஸ்து. நன்றி, வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.